TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது டிபிசியின் தமிழ் மாலை செய்திகளுடன். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் 17ஆம் தேதிக்கும் அக்டோபர் 16ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட ஒரு திகதியில் நடத்தப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக அறிவித்தது குறித்து ஆளும் கட்சியையும் எதிர்க்கட்சியையும் சேர்ந்த பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் விசனமடைந்திருப்பதாக தெரிய வருகிறது. அவர்கள் பாராளுமன்ற தேர்தலையே முதலில் விரும்புகிறார்கள். ஜனாதிபதி தேர்தலுக்கும் முன்னதாக பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என்று அதன் ஸ்தாபகரான பசில் ராஜபக்ஷவும் தெரிவித்திருக்கிறார். அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் இது விடயத்தில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் கணிசமான எண்ணிக்கை உறுப்பினர்களும் ஒரே நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய சூழ்நிலையில் பாராளுமன்ற தேர்தலை நடத்தினால் தங்களால் மக்கள் மத்தியில் பரவலான ஆதரவை பெறக்கூடியதாக இருக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் என்று அரசியல் வட்டாரங்கள் கூறின. இத்தகைய பின்புலத்தில் அரசியல் அமைப்பின் பிரகாரம் இவ்வருடம் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதை அரசாங்க பாராளுமன்ற குழுவுக்கும் உணர்த்துவதற்கு ஜனாதிபதி கடுமையான முயற்சியை மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. எத்தகைய நெருக்குதல் வந்தாலும் பாராளுமன்றத்தை தற்போதைக்கு கலைப்பதற்கு ஜனாதிபதி ஒருபோதும் இணங்கப் போவதில்லை என்று கூறப்படுகிறது. அதேவேளை ஜூலை மாத இறுதிக்கும் ஆகஸ்ட் மாத முற்பகுதிக்கும் இடையில் ஜனாதிபதி தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க கூறியிருக்கிறார். அரசியல் அமைப்பு ஏற்பாடுகளை சுட்டிக்காட்டி ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான திட்டத்தை ஆணைக்குழுவின் தலைவர் இவ்வாரம் அறிவித்தது பாராளுமன்ற தேர்தலை முதலில் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையின் வேகத்தை தணிக்கவே என்று நம்பப்படுகிறது. ரஷ்ய உக்ரைன் போர் முனைக்கு கூலிப்படையில் சேர்வதற்காக 80க்கும் அதிகமான முன்னாள் இலங்கை படை வீரர்கள் ஆட்கடத்தல் கும்பல்களினால் அனுப்பப்பட்டிருப்பதாக விசாரணைகளிலிருந்து தெரிய வருகிறது. கூலிப்படைகளில் சேர்ந்தவர்களில் குறைந்தது 8 படை வீரர்களாவது இறந்து விட்டதாகவும் அவர்களில் 6 பேர் ரஷ்யாவிலும் 2 உக்ரைனிலும் இறந்ததாகவும் போலீஸ் பேச்சாளரான பிரதி பொலிஸ்மா அதிபர் நிஹால் தல்துவ தெரிவித்தார். ஓய்வு பெற்ற இலங்கை படை வீரர்களை ரஷ்ய உக்ரைன் போர் முனைக்கு அனுப்பும் நடவடிக்கைகளில் சம்பந்தப்பட்ட ஆட்கடத்தல் கும்பல்களையும் அவர்களுக்கு உதவியாக செயற்படும் ஆட்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை குற்றவியல் விசாரணை திணைக்களமும் புலனாய்வு சேவைகளும் தீவிரப்படுத்தியிருப்பதாக அவர் சொன்னார். முன்னாள் இராணுவ மேஜர் ஜெனரல் ஒருவரும் இராணுவ சார்ஜென்ட் ஒருவரும் கடந்த புதன்கிழமை இரகசிய போலீசாரினால் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுகிறார்கள். இலங்கை பிரஜை இல்லை என்ற காரணத்தினால் பாராளுமன்ற உறுப்பினராக பதவியில் இருப்பதற்கு சட்ட ரீதியாக தகுதியுடையவர் அல்ல என்று இவ்வாரம் உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பினால் பதவியை இழந்த முன்னாள் சுற்றுலாத்துறை இராஜாங்க அமைச்சர் டயானா கமகே நாட்டை விட்டு செல்லப் போவதில்லை என்றும் தொடர்ந்தும் அரசியலில் ஈடுபட்டு மீண்டும் பாராளுமன்றத்துக்கு வந்தே தீர்வதென்று சூளுரைத்திருக்கிறார். கொழும்பில் செய்தியாளர்கள் மகாநாட்டில் உரையாற்றிய டயானா சட்டத்தையும் நீதியையும் மதிக்கின்ற போதிலும் தான் குற்றமற்றவர் என்று வாதிட்டார். பெண்களுக்கு மதிப்பு கொடுக்காதவர் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவை கடுமையாக சாடிய டயானா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் அரசியல் பயணத்தை தொடர்ந்தும் ஆதரித்து செயற்பட போவதாக கூறினார். டயானா வெளிநாடு செல்வதற்கு கொழும்பு பிரதம மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் வியாழனன்று தடை விதித்து உத்தரவு பிறப்பித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை டயானாவின் தகுதி நீக்கத்தால் ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்ப ஐக்கிய மக்கள் சக்தியினால் நியமிக்கப்பட்ட முஜிபுர் ரஹ்மான் இன்று காலை பாராளுமன்றத்தில் சபாநாயகர் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்குவதற்காக தமிழ் பொது வேட்பாளர் குறித்து தீர்மானிப்பதற்காக தமிழ் கட்சிகள் கமிட்டி ஒன்றை நியமிப்பதாக தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான CV விக்னேஸ்வரன் இன்று கூறியதாக கொழும்பு ஆங்கில தினசரி ஒன்றின் இணையதள பதிப்பில் செய்தி வெளியாயிருக்கிறது.
தமிழ் பொது வேட்பாளர் விவகாரத்தில் தற்போதைய நிலவரம் என்ன என்று விக்னேஸ்வரனிடம் அந்த பத்திரிகையின் செய்தியாளர் கேட்டபோது, சம்பந்தப்பட்ட தமிழ் கட்சிகள் சில தினங்களுக்கு முன்னர் கூடி பொருத்தமான வேட்பாளரை தெரிவு செய்வதற்கு கமிட்டி ஒன்றை நியமிப்பதற்கு முடிவெடுத்ததாகவும், ஆசிரியர்கள், அதிபர்கள், சிவில் சமூக உறுப்பினர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் துறைசார் நிபுணர்கள் என்று சமூகத்தின் பல்வேறு மட்டங்களையும் சார்ந்தவர்களை உள்ளடக்கியதாக கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் பதிலளித்தார். தமிழ் மக்கள் சார்பில் பொது வேட்பாளராக நிறுத்தப்படக்கூடிய தகுதிகளை கொண்டவர்களை அடையாளம் காண்பதே இந்த கமிட்டிக்குரிய பணியாகும் என்று விக்னேஸ்வரன் சொன்னதாக அந்த பத்திரிகை செய்தியில் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இது தொடர்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் EPRLF தலைவரும் கந்தையா சுரேஷ் பிரேமச்சந்திரனுடன் தொடர்பு கொண்டு கேட்டபோது, அவ்வாறு எந்தவொரு கமிட்டியும் இதுவரை நியமிக்கப்படவில்லை என்றும், பொது வேட்பாளர் விடயத்தில் தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்காக தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா 2 வார கால அவகாசம் கேட்டதால் தமிழரசு கட்சியின் நிலைப்பாட்டை அறிந்து கொண்டு தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்காக எதிர்வரும் 19ஆம் தேதி வரை காத்திருப்பதாகவும் கூறினார். தெற்காசிய மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கு பொறுப்பான அமெரிக்க உதவி இராஜாங்க அமைச்சர் டொனால்ட் லூ இந்தியா, இலங்கை, பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்காக 5 நாள் ராஜதந்திர விஜயத்தை இன்று ஆரம்பித்திருக்கிறார். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் சுதந்திரமானதும் சுபிட்சம் நிறைந்ததுமான இந்தோ பசிபிக் பிராந்தியம் மீதான அமெரிக்காவின் பற்றுறுதியை மீள வலியுறுத்துவதுமே அவரின் இந்த விஜயத்தின் நோக்கம் என்று கூறப்படுகிறது. இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகளை பலப்படுத்தவும், பொருளாதார மீட்சிக்கும் சிவில் சமூகத்துக்கும் ஆதரவை உறுதிப்படுத்துவதற்காகவும் டொனால்ட் லூ கொழும்பில் பல்வேறு அரசியல் கட்சிகளுடனும் சமூக அமைப்புகளுடனும் பேச்சுவார்த்தைகளை நடத்தவிருக்கிறார். இலங்கை அரசியல் பற்றிய ஞானம் உங்களுக்கு இருக்கிறதா? தற்போது இலங்கையில் என்ன நடக்கின்றது என்பது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? வாருங்கள், திங்கள்தோறும் டாக் டு TBC யூடியூப் சேனலில் திங்கள் அரசியல் கலந்துரையாடல். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையில் அரசியல் விவாதம் நடைபெறுவதற்கு முன்னதாக இரு கட்சிகளினதும் பொருளாதார கமிட்டிகளுக்கு இடையிலான விவாதம் நடைபெற வேண்டும் என்பதே ஐக்கிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடாக இருக்கிறது. பிரேமதாசாவுக்கும் திசாநாயக்கவுக்கும் இடையிலான விவாதத்துக்காக மே 20க்கு முன்னதாக 3 அல்லது 4 திகதிகளை குறிப்பிட்டு தேசிய மக்கள் முன்னணி அண்மையில் அழைப்பு விடுத்திருந்தது. ஐக்கிய மக்கள் சக்தி விவாதத்துக்கான திகதி பற்றி இதுவரை எந்த பதிலையும் தரவில்லை என்பதால் அந்த கட்சியின் சார்பில் விவாதத்துக்கான ஏற்பாடுகளை கவனிக்கும் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார ஜெயமகாவிடம் செய்தியாளர்கள் இது குறித்து கேட்டபோது, இரு கட்சிகளினதும் பொருளாதார கமிட்டிகளுக்கு இடையிலான விவாதம் முதலில் நடைபெற வேண்டும் என்பதே தங்களது உறுதியான நிலைப்பாடு என்றும் அவர் பதிலளித்தார். அந்த செய்தியோடு நிறைவு பெறுவது இன்றைய TBCயின் தமிழ் மாலை செய்திகள். நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.